ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் விநாயகர் சதுர்த்திக்கு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணாமல். நாங்கள் கோவிலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் தம்பிக்கு காலைல உப்புமா தான். அது கார சட்னி தான். கார சட்னி காரமாக இருக்காது. தம்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே, ஸ்கூலுக்கு தம்பி ரெடி ஆகிட்டாங்க. அவன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சோறு, அவரைக்காய் போட்ட சாம்பார், பொரியல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான முட்டை பொடி மசாலா ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். முட்டை பொடி மாஸ் தான் அவனுக்கும் பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் முட்டை பொடி மாசு. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அவனுக்கு பேரிக்காய் தான் கேட்டான். அதனால் பேரிக்காய் வச்சுட்டேன் நான் அவனுக்கு. இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் கோவிலுக்குலாம் போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நைட்டு 9 மணி ஆகுது. வானவெடிக்கெல்லாம் விடுறேன்னு சொல்லிட்டு வானவெடிக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே கோவிலாண்ட. அதை போயிட்டு பார்க்கலாம், குழந்தைங்களாம் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் கூப்பிட்டு போகிறேன் தம்பியும் பாப்பாவும். பாப்பா பாருங்கள், ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். மாமா மேரேஜ் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்களை ரெடியாக சொல்லிவிட்டு நாங்கள் ரெடியாகி உட்காந்துட்ருக்கோம். நம்ம கோயிலாண்ட போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலாண்ட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கம்மில் இருக்கு வேணுமா? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே எங்கள் கூட பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பாய். பாய். நம்ம எங்கே போகிறோம்? கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ஒரேடியாக கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து. மாமா வண்டி எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், டைம் மணி 9:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாமாவே கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் வெடித்து முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி இருக்குது, போகலாம் அப்படின்னு சொன்னாங்க மாமா. உடனே கொஞ்சம் ஜாலியாகிடுச்சு. நாங்கள் வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வீடு பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. வீடு முதல்ல போன வருஷம்லாம் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தது கோவில். நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 வீடு தள்ளி வந்துட்டோம் நாங்கள் கொஞ்சம். அதனால் தான் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்கும் வீடியோ. இது ஏரிக்கரை லாஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. கோவில் ஃபஸ்ட்டில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டாண்டே கொஞ்சம் ரோடு மெயின்லேயே இருக்குது. இங்கே பாருங்கள், லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்களா. நாங்கள் ஃப்ரண்ட்லேருந்து அங்கேருந்து வர வீடியோ நாங்கள் போடுறோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது அந்த பேக் சைட்லேருந்து இப்போ போயிட்டுருக்கிறதுனால இங்கேருந்து ஃபினிஷிங் இங்கே முடியுது. நாங்கள் ஃப்ரண்ட்லேருந்து நாங்கள் பார்க்குறோம், காட்டுறோம். நாங்கள் அங்கே பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள். அங்கேருந்து தான் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன்லாம். நாங்கள் பகலை மட்டும் தான் பார்த்தோம். நைட்டில் இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். மாமா நேற்றே பார்த்துட்டு வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டு போகிறாங்க. பாட்டு கச்சேரி இந்த ராஜலட்சுமி செந்தில் இருக்காங்க இல்லையா, விஜய் டிவியில் பாடினாலும் அவங்களும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்க்கல. ஒரு வழியாக கோவில் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான். இங்கே பாருங்கள், இந்த கோவில் பக்கத்து வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு இருந்தது. எதிரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு இருந்தது ஃபஸ்ட்டு, பழைய வீடு. போன வருஷம் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அன்னதானம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அன்னதானம்லாம் 7 மணிலாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் நாங்கள் அன்னதானம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு வழியாக கோவிலாண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதுதான் கோவில். அங்கே இப்போ நேராக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கோவில். நான் நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி பாட்டு கச்சேரி வச்சதுனால அங்கே ஃபுல்லாக அங்கே போயிட்டாங்க ஜனங்கள்லாம். இங்கே ஃபுல்லாக ஜனங்க இல்லை. இப்போ எவ்வளோ பட்டாசு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பிள்ளையார் அந்த லைட் செட்டிங்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பட்டாசு வெடிச்சிருக்காங்க. நாங்கள் அதை பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேட்டுச்சு வீட்டாண்ட, அங்கே வீட்டில் இருக்கும்போது நல்லா கேட்டுச்சு. இங்கே பாருங்கள், பிள்ளையார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீடு.
இன்றைக்கி கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிப்பேன்னு சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி பட்டாசு கண்டிப்பாக வெடிச்சாலும் அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். பாப்பாவும் தம்பியும் இங்கே வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா, பாட்டு கச்சேரி பார்க்கவே இல்லை, ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருமே. ஒரு நாங்கள் ஸ்பாட்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் உட்கார கூட இடமே இல்லை. அதுக்கப்புறம் தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் சேர் கிடச்சிது, ஒரு 2 3 சேர் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் இருந்தேன். அது வந்து ஏற்கனவே புக்கிங் அந்த சேர்லாம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சேர் அதுக்குள்ளே வந்துடுச்சு. பாட்டு கச்சேரி பாருங்கள், அவங்க வந்து தேன்மொழியா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து சூப்பர் சிங்கரில் பாடுறேன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு தெரியல. அவங்க பேர் வந்து தேன்மொழி. நல்லா தான் பாடினாங்க, நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு கச்சேரியும் சூப்பராக இருந்தது. டான்ஸ்லாம் செம்மையாக ஆடினாங்க. நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டு கச்சேரியில் நான் பார்க்குறது. எங்கள் ஊரில் போடுவாங்க, ஆனால் அப்போல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க அம்மாலாம். எவ்வளோ க்ரௌடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான கூட்டம். ஆனால் பாப்பா வந்து அமைதியாக இருந்தால் அழவே இல்லை. அதே கொஞ்சம் பெரிய சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண கொடுத்தா கொஞ்ச நேரம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாட்டுக்கு ஃபோன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபோனை வச்சு கொடுத்துட்டுனாங்க. இடையிறதுலாம் ஜூம் பண்ணி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே இடையே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு. நான் இங்கே பாருங்கள் தான் பிள்ளையார் கோவில். நாளைக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிள்ளையார் கோவிலுக்கு. அங்கே பாருங்கள் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக அழகாக ஆடினாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஏன் வந்து லைவாக எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போட்டாலுமே காப்பிரைட் வந்துடுது. அதனால தான் நான் லைவ் போடலை. அதனால தான் என் ஓன் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் நான். ஒரு வழியாக இடத்த பிடிச்சி நாங்களாம் உட்காந்துட்டோம். இவங்க தான் அந்த தேன்மொழி பாட்டு பாடுறாங்க. அவங்க தான் நல்லா பாடினாங்க, நல்லா வாய்ஸு, நல்லா ஹை பிச்சில் சூப்பராக பாடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மாமாலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் என்னால் பேச முடியல. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த பாட்டு கச்சேரிக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே 11 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் 9:30 தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம். 11 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குல்ல. இது மெயின் ரோட்லேருந்து இங்கே டெக்கரேஷன் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோடு ஃபஸ்ட்டு இதுதான் அதுதான் அந்த ரோடு. அதுக்கப்புறம் செகண்ட் ரைட்டு தான் வந்து கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில். நாங்கள் 4th ரைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம். வீடு 2 தெரு தள்ளி தான் நாங்கள் இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ரைட்டில் தான் பிள்ளையார் கோவில் இருக்குது. நாங்களும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். தம்பி பாருங்கள் வெளியே எட்டி பார்த்துட்ருக்கான். ரொம்ப டயர்டாகிடுச்சு பாவம். எங்களுக்கு எல்லாருமே டயர்டாகிடுச்சு. நாங்கள் போய் தூங்க போகிறோம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.